எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பீனட் பட்டர். நிறைய பேர் ஆக்சுவலி இந்த ரெசிபி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்லேயே இந்த அருமையான பீனட் பட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பீனட் பட்டர் செய்ய முதல்ல நான் 1/2 கப் தோல் நீக்கின வேர்க்கடலையை கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்திருக்கேன். பீனட் பட்டர் செஞ்சு முடிச்சதும் கடைசியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி செய்கிறேன். நீங்கள் உங்கள் மிக்சிலேயே செய்யலாம். வேர்க்கடலையை உங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்றும் பாதியாக அரைப்பட்டிருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக சேர்க்கும்போது ஒரு நல்ல க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும். இப்போது அதே மிக்சர் ஜாரில் 2 கப் வறுத்த வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். நான் இப்போது எடுத்துருக்கிறது 250 ml கப். வேர்க்கடலையை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்த வேர்க்கடலை தகுந்த மாதிரி இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சேர்க்கறதுனால பீனட் பட்டர் இன்னும் க்ரீமியாக நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம அரைச்ச விழுது எவ்வளோ ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்திருக்குன்னு. ஆக்சுவலி வேர்க்கடலையே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதனால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் நான் 2 டீஸ்பூன் தேன் ஊற்றுறேன். கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீனட் பட்டர் ரொம்பவும் இனிப்பாகவும் இல்லாமல் ரொம்பவும் உப்பாக தெரியாமல் இருக்கணும். அதனால ரெண்டுத்தையும் கொஞ்சம் அளவாக சேர்க்குறோம். உப்பும் தேனும் சேர்த்த பிறகு இன்னொரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் பொடிச்சு எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலை சேர்த்து இன்னொரு 10 செகண்ட் சுற்றி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான க்ரன்ச்சியான நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்ச பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷான பீனட் பட்டரை யூஸ் பண்ணி நம்ம இப்போது ஒரு சாண்ட்விச் செய்யலாம். நான் இதுக்கு 2 ஸ்லைஸ் பேக்கரி ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணி கூட இதை செய்யலாம். கொஞ்சம் பீனட் பட்டர் எடுத்து ஒரு ஸ்லைஸ் பிரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் இங்கே கொஞ்சம் பெரி ப்ரிசர்வ்ஸ் வச்சுருக்கேன். இதை இன்னொரு பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்கிற இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஜாம் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான பீனட் பட்டர் ஜெல்லி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான பீனட் பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்க இல்லையா, பீனட் பட்டர் எவ்வளோ குயிக்காகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சுட்டோம். இது நீங்கள் வாங்கும்போது வேர்க்கடலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பட்டர் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் செஞ்ச உடனே பாட்டிலில் போட்டு நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ரெட்டில் தடவி கொஞ்சம் ஜாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.